இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கலைகளில் சிறந்த தமிழ்நாடு, அறிஞர் பெருமக்கள் நிறைந்த தமிழ்நாடு என்பதெல்லாம் மாறி தனக்கான தலைவரை தேர்ந்தெடுப்பதில் தடுமாறும் தமிழ்நாடு என்ற அளவுக்கு தமிழ்நாட்டின் பெயர் பாத்தீங்கன்னா தற்பொழுது தரம் தாழ்ந்து இருக்கிறது. நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஒரு தலைவன் ஆவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்ற ஒரு நிலைமை கூட இல்லாமல் திரைக்கவர்ச்சி மட்டும் இருந்தால் போதும், தன் பெயர் அனைவருக்கும் தெரிந்தால் போதும், ஒரு சின்னத்தின் மீது ஒரு ஈர்ப்பு மக்களுக்கு வந்தால் போதும் என்ற நிலைமையில் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகாமல் நேரடியாக சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருப்பது நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு மிக பெரிய ஒரு ஆபத்து. எத்தனையோ தியாக தலைவர்களை கண்ட இந்த தமிழகம் தற்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு அடைமொழி கூட சொல்றாங்க, தற்குறிகளால் நிறைந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்படி ஒரு நிலைமை இருந்தால் வரும் காலங்களில் இந்த சட்டம் ஒழுங்கு நிலைமை, அது போல பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு நிலைமை எல்லாம் என்ன ஆகும் என்று மிகுந்த ஒரு பயம் இப்பொழுது அனைவருக்கும் வந்திருக்கிறது. குறிப்பாக இலவசங்களை வாரி வழங்கி அது செய்ய முடியுமா முடியாதா அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னா, தார் ரோடு போடுறது போல தங்கத்துல ரோடு போடுறேன்னு கூட சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஓட்டு கேட்பாங்க போல இருக்கு. மக்களும் அதை நம்பி போடுவாங்க போல இருக்குது. சோ அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடமான ஒரு அரசாங்கம் அமைய முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது. கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தமிழகத்திற்கு ஒரு நல்ல அரசாங்கம், ஒரு நிரந்தரமாக 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு ஆட்சி, திடமான ஆட்சி நமக்கு வேண்டும். அது வருமா என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, தற்போது இந்த உலக அரசியலுக்கு பிறகு இந்த திருமண்டல அரசியலுக்கும் வர வேண்டியது மிக மிக முக்கியம். கடந்த 4ஆம் தேதி தெலுங்கானா உயர் நீதிமன்றத்துல விஜய்சன் ரெட்டி அப்படிங்கிற ஒரு நீதிபதி பாத்தீங்கன்னா சினாடு அமைப்பு பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி 8ஆம் தேதி அவர்களுடைய பதவி நின்று போய்விட்டது, அதாவது முடிந்து போய்விட்டது. அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கறத போட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்கும்போது அதற்கு ஒரு தடை கொடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இது 4ஆம் தேதியே இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதோடைய அந்த ஆர்டர் காப்பி இதுவரைக்கும் நமக்கு வரவில்லை, பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படிங்கிறதுனால அதை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பேசலாம்னு பார்த்தோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கறதுனால பேசுறோம். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் கோக்கு பாத்தீங்கன்னா தற்பொழுது ஒரு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தற்போதைய மாடரேட்டர் ரூபன் மார்க் அவர்கள், அது போல பாத்தீங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரி பெர்னாண்டோ சத்தன்ராஜா, அது போல விமல் சுகுமார், இவங்களுடைய அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா தொடரக்கூடாதுன்னு சொல்லி தெலுங்கானா நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு சொல்லியிருக்கு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நிர்வாகத்தில் இருக்கவங்க தெலுங்கானா நீதிமன்றம் என்பது பாத்தீங்கன்னா எங்களுடைய சட்டத்திற்கு, அதாவது இந்த சினாட் அமைப்பு இருக்குது எங்க அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு தான் அதுக்கு அதிகாரம் இருக்குது, நீங்க சொல்றது உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ எனவே என்ன பண்ணுவோம், ஒருவேளை பாத்தீங்கன்னா இப்போது இருக்கின்ற அமைப்புக்கு எதிராக வழக்கு தொடுத்திருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சொன்னாதான் வெளியே போகணும்னு சொல்லுவாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த ஸ்டேட்டஸ் கோக்கு பாத்தீங்கன்னா தற்காலிகமாக தடை கொடுத்தாலும் உடனடியாக தற்போது இருக்கின்ற நிர்வாகம் வெளியில போமான்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். எனவே பாத்தீங்கன்னா தற்போது இருக்க நிர்வாகமும் என்ன பண்ண தொடரும். ஒருவேளை பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டு இவர்கள் வெளியே போனாங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வருவாரு. அதாவது முந்தி பாத்தீங்கன்னா முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்கள் இருந்தாங்க. அவங்கதான் என்ன பண்ணாங்க, இந்த தேர்தல் நடத்தினாங்க. தற்போது இருக்க நிர்வாகம் வெளியில போனாலும் திரும்ப என்ன பண்ணாங்க, ஜெயிச்சு வந்தாங்க. சோ அது போல பாத்தீங்கன்னா முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் என்ன பண்ணுவாங்க நடத்தி ஒரு புதிய நிர்வாகத்தை எடுப்பாங்க. இதற்கிடையில பாத்தீங்கன்னா அந்த முன்னாள் நீதிபதி வந்தாலும் இல்ல ஒருவேளை பாத்தீங்கன்னா தற்போது இருக்க நிர்வாகமே என்ன பண்ணுவாங்க, நாங்களே என்ன பண்றோம் தேர்தல் நடத்தணும்னு சொன்னாலும் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எனவே பாத்தீங்கன்னா அவங்க போட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிலாம் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா தொடரதான் செய்யும். குறிப்பாக திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா தற்போது இருக்க இந்த சினாட் நிர்வாகம் போட்டிருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி கண்டிப்பாக தொடரதான் செய்யும். அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று தான் வந்திருக்காங்க. சோ என்ன பாத்தீங்கன்னா இவங்க போனோடனே அவங்களும் என்ன பண்ணுவாங்க, திருநெல்வேலியில வெளியே போவாங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று வந்திருக்கின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி தொடரும். அது போல புதிதாக வருகின்ற ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ இல்லாட்ட தற்போது இருக்க நிர்வாகமோ இந்த சினாடு எலெக்ஷனுக்கு முன்னால கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா பேராயர் தேர்தல்களை நடத்ததான் செய்வாங்க. தூத்துக்குடி ஆசிரியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தல் நடக்காம இருக்கு, அங்க ஒரு பேராயர் இல்லாம இருக்காங்க. எனவே என்ன பண்ணாங்க, நிர்வாகத்துல இந்த சினாடு தேர்தல் நடத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்குமோ அதை என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா பேராயர் தேர்தல்கள் நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் என்ன பண்றேன்னா கெஸ் பண்றேன். தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்திலையும் ஒரு பேராயர் தேர்தல் இருக்குது, அது போல இன்னும் சில திருமண்டலங்களையும்
தேர்தல் என்ன பண்ணுவாங்க நடத்தி அங்க பேராயர்களை தேர்வு செய்து அதற்கு பிறகு இந்த சினாட் எலெக்ஷன் நடத்துவாங்க. எனவே பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல ஆகஸ்ட் மாசமோ இல்லாட்டும் பாத்தீங்கன்னா அதற்கு பிறகோ வெரி சூன் மிக விரைவாக பாத்தீங்கன்னா நமது சினாட் அமைப்புக்கு ஒரு தேர்தல் வரப்போகிறது. அதுல யார் யார் நிற்க போறாங்க, யார் யார் பண்ண போறாங்க, அதுல நின்று தங்களை பிரதானப்படுத்தி ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னா தற்போது இருக்கின்ற ரூபன் மார்க் ஐயாவுக்கு எதிராக பாத்தீங்கன்னா வெள்ளூர் பிஷப் ஷர்மா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். திரும்ப அவங்க நிற்கிறாங்களா, அவர்களை யாருக்கு ஆதரிக்கிறாங்க. தற்போது இருக்கிற ரூபன் மார்க் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ரிட்டையர்ட் வரைக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதனால புதிதாக ஒரு கேண்டிடேட் வராங்களா, அதுக்குள்ள ஜெனரல் செக்ரட்டரி யார் வராங்க என்பதெல்லாம் பொறுத்து பார்க்க வேண்டும். எனவே நமது தென்னிந்திய திருச்சபை என்ற அமைப்புக்கு சினாடுக்கு மிக விரைவில் தேர்தல் வர இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.